இந்த கிராமத்துல சுப்புன்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கு. அட கடவுளே, நான் எந்த ஒரு செயலை செய்ய போனாலுமே அது இப்படி முடியுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்படி அவன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இப்படியே அவன் வாழ்க்கையில தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதுனால அவன் அதே ஊர்ல இருக்க ஒரு ஞானி கிட்ட போனான். அந்த ஞானி கிட்ட அவனுடைய எல்லா குறைகளையும் சொன்னான். நான் எந்த செயல் செஞ்சாலும் அது எனக்கு வெற்றியை தர மாட்டேங்குது. எல்லாமே தோல்வியிலேயே முடியுது. எனக்கு ஒரு நல்ல தேர்வு சொல்லுங்க. அதுக்கு அந்த ஞானி, நான் உனக்கு 2 விதைகளை தரேன். அதை வளர்த்து நல்ல ஒரு மரமா அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சுப்பு கையில 2 விதைகளை கொடுத்தாரு. ஒரு விதை மூங்கில் விதை, இன்னொரு விதை பெரணி செடியோட விதை. சுப்பு அந்த 2 விதைகளையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல அந்த 2 விதைகளையுமே நட்டான். அந்த 2 விதைகளுக்குமே தினமுமே தண்ணி ஊத்தினான். கொஞ்ச நாள்லயே பெரணி செடி நல்லா வளர்ந்து வந்துச்சு. ஆனா மூங்கில் விதை போட்ட அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. பெரணி போட்ட இடத்துல நல்ல செடி வளர்ந்து வந்துடுச்சு. ஆனா மூங்கில் விதை போட்ட இடத்துல எந்த ஒரு மாற்றமுமே இது வரைக்கும் வரவே இல்லை. என்ன ஆயிடுச்சு? அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். 1 வருடம் 2 வருடம் இப்படியே 5 வருடங்கள் கடந்து போனுச்சு. அந்த மூங்கில் விதை வளரவே இல்லை. இந்த மூங்கில் செடி வளராது போலியே. 5 வருஷம் ஆகியும் இந்த மூங்கில் செடி இப்படியே இருக்கே. இனியும் இது வளராது. சுப்பு ரொம்பவே தன்னுடைய நம்பிக்கையை இழந்தான். இப்படியே சுப்பு தன்னுடைய நம்பிக்கையை இழந்திருந்தப்பதான் நிலத்துல ஒரு திடீர் மாற்றம். அடடே, மூங்கில் செடி முளைய ஆரம்பிக்குதே. மூங்கில் செடி நிலத்துல இருந்து துளிர்த்து வரத பார்த்துட்டு அவன் சந்தோஷத்துல ரொம்ப துள்ளி குதிச்சான். அடுத்த 6 வாரங்கள்ல அந்த மூங்கில் மரம் 80 அடி உயரத்துக்கு வளர்ந்துச்சு. அடேங்கப்பா, என்ன இந்த மூங்கில் மரம் 6 வாரத்துல இவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சே. நான் அதை ரொம்பவே சாதாரணமா நினைச்சிட்டேன். அப்போ இந்த மூங்கில் மரம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. 5 வருஷமா எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம இருந்து இந்த 6 வாரத்துல இப்படி திடீர்னு வளர்ந்துருச்சே. சுப்பு அடுத்த நாளே அந்த ஞானிய பார்க்க அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு போனான். சுப்பு ஞானி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான். ஞானி சுப்பு கிட்ட, கடந்த 5 வருஷமா அந்த மூங்கில் மரம் வளரவே இல்லைன்னு மட்டும் நினைக்காது. அது மண்ணுக்கு அடியில தனது வேர்களை ரொம்பவே பலப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேர்கள் பலமா இருந்தாதான் இப்போ அது உயரமா வளர முடியும். இப்படின்னு ஞானி சுப்பு கிட்ட சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் முன்னேற்றம் உடனடியா தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வீணாகிறதே இல்லை. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. சரியான நேரம் வரும்போது நம்மளுடைய வளர்ச்சி மற்றவங்களை வியக்க வைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி அவர்களே.